Tips to write a book review. Start with a couple of sentences describing what the book is about. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது கப்புள் ஆஃப் சென்டென்சஸ் ஒரு 2-3 சென்டென்ஸில் அந்த புக் வந்து எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டோன்ட் ரிவீல் த பிளாட் ட்விஸ்ட். ஃபஸ்ட்டே பிளாட் ட்விஸ்ட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிவீல் பண்ணக்கூடாது. டோன்ட் ரைட் எனிதிங் இன் டீட்டெயில். அந்த புக்கை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டே எதுவுமே எழுதக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், டிஸ்கஸ் வாட் யூ பர்டிகுலர்லி லைக் அபவுட் த புக். அதாவது இந்த புக்கில் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை எழுதணும். அப்படி எழுதும்போது இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸை உங்களுக்குள்ளே கேட்டு பார்க்கணும். யுவர் ஃபேவரட் கேரக்டர் அண்ட் ஒய். உங்களுக்கு இந்த இதில் பிடிச்ச ஃபேவரட்டான கேரக்டர் அது எதுக்காக பிடிச்சது. தென் டிட் த கேரக்டர் சீம்ஸ் ரியல். அந்த கேரக்டர் ரியலாக இருந்ததா. த ஃபேவரட் பார்ட் ஆஃப் த புக் அண்ட் ஒய். இந்த புக்கில் உங்களோட ஃபேவரட்டான பார்ட் எதனால். டூ த இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபாலோ லாஜிக்கலி. அதாவது நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் லாஜிக்கலாக ஃபாலோ பண்ணணும். இஸ் த ஸ்டைல் சூட்டபிள் டு த பிளாட் அண்ட் தீம். அதாவது அந்த புக்கோட ஸ்டைல் அந்த பிளாட்டுக்கும் அந்த பிளாட்டோட தீமுக்கும் சூட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் வாஸ் த ஆத்தர்ஸ் கோல் இன் ரைட்டிங் த புக். ஆத்தர் இந்த புக்கை எழுதுறதுக்கான கோல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டிட் த ஆத்தர் அக்கம்ப்ளிஷ் ஹிஸ் ஆர் ஹெர் அப்ஜெக்டிவ். அதாவது ஆத்தர் அவங்களோட அப்ஜெக்டிவை இதன் மூலமாக அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து என்னது பார்க்கணும். இஸ் தேர் எனிதிங் யூ டிஸ்லைக் அபவுட் த புக். அதாவது இந்த புக்கில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா அதை பற்றி எழுதலாம். தென் சம்மரைஸ் த பிளாட் ப்ரீஃப்லி, நெவர் கோ இன்டு லென்த்தி டீட்டெயில். அதாவது பிளாட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீஃபாக சம்மரைஸ் பண்ணணும், சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணணும். லென்த்தியாக வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சம்மரைஸ் பண்ணக்கூடாது. Take into consideration the exact nature of the book, whether historical, scientific or literary. அதாவது the nature of book, இது எதை பற்றின புக், historical புக்கா, scientific புக்கா, literary oriented-ஆ, இந்த மாதிரி அதை வந்து எழுதணும். தென் டைட்டில் ஆஃப் த புக் மே நீட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது இந்த புக்கோட டைட்டிலை பற்றி வந்து என்னது அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும். தென் பிகின் வித் த மோஸ்ட் ஃபேக்டுவல் பார்ட் அண்ட் எண்ட் வித் யுவர் ஓன் பர்சனல் இம்ப்ரெஷன். அதாவது பிகின் பண்ணும்போது அதோட ஃபேக்டை வச்சு பிகின் பண்ணணும். பட் எண்ட் பண்ணும்போது உங்களோட பர்சனல் இம்ப்ரெஷன்ஸ், அதாவது இந்த புக்கு உங்களில் ஏற்படுத்தின பர்சனல் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு தான் இதை வந்து புக் ரிவ்யூ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ட் பண்ணணும். தென் டஸ் இட் கிவ் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ரீடர் டு ஃபார்ம் எ வேலிட் ஒப்பீனியன் ஆஃப் த புக். அதாவது இந்த புக் வந்து ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷனை ரீடர்ஸ்க்கு கொடுக்குதா. மேக் நோட் ஆஃப் யுவர் ஆன்சர்ஸ் to these questions, giving specific details to justify the reason. அதாவது இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு தென் கிவ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ். அதாவது எதனால் நீங்கள் இந்த ஆன்சர் கொடுத்தீங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக் ரீசனோடு சொல்லி முடிக்கணும். Criticize where criticism is justified but do not feel you must be critical to sound smart. அதாவது எங்கே criticism தேவையோ அங்கே வந்து கண்டிப்பாக criticize பண்ணணும் அண்ட் ஸ்மார்ட்டாக criticize பண்ணணும். தென் ஃபைனலி என்னது அப்படின்னா give the book a rating out of 10. லாஸ்ட்டாக வந்து இந்த புக்குக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும் அவுட் ஆஃப் 10க்கு. தேங்க்யூ.